அந்த பேண்ட்டை வந்து நான் பாவாடையாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அகலமான பேண்ட்டு வந்து அது மாதிரி மாற்றிக்கலாம். திருப்பிக்கணும். திருப்பிட்டு உள்பக்கமாக வர்ற தையலை வந்து பிரிச்சுக்கணும். இந்த வரிசையில் இதான் உள்பக்கம். இந்த தையல் பிரித்து எடுத்திருக்கேன். பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். கட் பண்ணி எடுக்க வேணாம். தையலை பிரித்து எடுத்திங்கன்னா தான் துணி நிறைய கிடைக்கும். கட் பண்ணோம்னா துணி கம்மியாயிடும். இந்த மாதிரி பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சேர்த்து தைச்சிருப்போம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சேர்த்து தைக்கணும். இப்படியே எடுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து தைச்சிடணும். இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே நேராக தைக்கணும். ஒரு தையல் தைச்சாச்சு. இன்னொரு தையல் பக்கத்துலேயே சேர்த்து தைச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் பிரியாது. இது வந்து கொஞ்சம் முதல்ல வந்து கொஞ்சம் ரப்படி அடிச்சுக்கணும். ஒரு பக்கம் தைச்சிட்டு அடுத்த பக்கத்தையும் தைச்சிடணும். இப்போ பாவாடை தைச்சாச்சு. திருப்பி கட்டுறேன். தையலை பிரிச்சுட்டு மாற்றி தைச்சா போதும். தையல் பிரிச்சுட்டு மாற்றி மட்டும்தான் தைச்சிருக்கேன். வேறு எதுவுமே இதில் வேலை இல்லை. அழகான ஒரு பாவாடை ரெடி ஆயிடுச்சு.